5 கிலோ பிரியாணி போட 1 லிட்டர் ஆயில் சூடானவுடன் 5 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். 8 கிராம் போட்டவுடன் 1.5 கிலோ வெங்காயம் போட்டவுடனே 100 கிராம் நெய். வெங்காயம் நல்லா வதங்கும் போது ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு, உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. வதங்கின உடனே 500 கிராம் இஞ்சி, 500 கிராம் பூண்டு உடனே சேர்த்துருங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கும் போது 50 கிராம் மல்லி, 50 கிராம் புதினா அப்படி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே மஞ்சத்தூள் ஒரு 5 கிராம் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கங்க. தயிர் 1/2 லிட்டரு ஒன்றே சேர்த்துருங்க. தயிர் வந்து அந்த திரியாக கொஞ்சம் தெரியும், அது தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தயிர் போட்ட உடனே 1 கிலோ தக்காளி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி சுத்தமாக தெரியவே கூடாது. 50 கிராம் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு வால் பாத்திரம், நான் 3.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். 3.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா 3.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம். நல்லா மசாலா நல்லா கொதித்த உடனே 5 கிலோ கறி சேர்த்துக்குங்க. லெமன் சேர்த்துக்குங்க. லெமன் 2 லெமன் சேர்த்துருக்கேன் நான். மாதிரி கொதித்த உடனே ஒரு தவாவில் மாற்றணும் நான் காட்டுறேன் வாங்க. அடுப்பு மேலே இந்த மாதிரி தவாவை வச்சுட்டு நம்ம அந்த பிரியாணி அண்டியை போட்டுடலாம் பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரத்தில் 15 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் ஏன்னா ஒரு 50 கிராம் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் உப்பு போட்டுக்குங்க. ஊற வச்ச அரிசியை ஒரு 5 கிலோ அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் அந்த 5 கிலோ அரிசியை சேர்த்துடணும். நல்லா ரைஸ் உடையாத அளவுக்கு பொறுமையாக கிண்டி விடணும். நல்லா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 50% பாயில்டு ஆகிடுச்சு பாருங்க. இந்த பாயில்டு ஓகே. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு ஆனோடனே ரைஸை நல்லா சுத்திரி கொட்டிக்கங்க. நல்லா ரைஸை இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி வந்து ரைஸில் வந்து தண்ணி முங்கணும். அந்த வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, இந்த ரைஸோட தண்ணி, அந்த சுடு தண்ணியை தான் மேலே சேர்க்கணும். உப்பு நீர் அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கிரண்டியை வந்து தலைகீழே திருப்பி இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணும்போது ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து மேலே இருக்க ரைஸ் தான் கீழே போய் அப்ளை ஆகும். இப்போ தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. ரைஸ் மேலே தண்ணி இருக்குது. சிக்கன் பீஸு வெளில தெரியவே கூடாது, எல்லாம் உள்ளே தான் இருக்கணும். மூடி போட்டு நல்ல ஒரு வெயிட் ஒன்று வைக்கணும். பிரியாணி மேலே அந்த மாதிரி வெயிட் வச்ச உடனே 5 நிமிஷம் நல்லா லாங் ஃபயர் விட்டுருங்க. லாங் ஃபயர் விட்ட உடனே 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி 10 மினிட்ஸ் கழித்து 1 நிமிஷம் ஒரு ஃபயர் வைங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நான் ஃபயர் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணுப்பா. ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் போட்ட பிரியாணி எப்படி இருக்குன்னு நானே சொல்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. என் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஸ்டாரண்ட்லேயும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும்.